வார்த்தையில் சொல்லாட்டியும் கூட விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில காதல் வந்துருச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது அவங்களுக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து விஜய் இல்லாமல் காவேரியாலேயோ காவேரி இல்லாமல் விஜயாலேயோ இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க நெருக்கமாயிட்டாங்க. அவங்களுடைய பழைய காதல்கள், பழைய கசப்பான விஷயங்கள்லாம் அவங்க மறந்தாச்சு. ஆனால் ரெண்டு பேரும் வந்து கான்ட்ராக்டின் காரணமாக எதையும் வெளில சொல்லாமல் இருக்காங்க. தப்பான அனுமானங்களை வர வச்சுட்டு இருக்காங்க. இதில் வேற இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற குடைச்சல் போதாதுன்னு புது குடைச்சலாக இப்போ ராகினி வேற அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. புது ப்ரோமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யமுனாவால் வந்த ராகினி, ஏன்னா யமுனா தேவையில்லாமல் வந்து நிவின் வேணுங்கிறதுக்காக பொய் சொல்லி அந்த கல்யாணம் நடக்க விட்டாங்க. இப்போ இங்கே பசுபதியெல்லாம் வந்துட்டு ஓவர் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. இப்போ கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்படியே வந்து வேணும்னே என்ன சொல்ற கடுப்பேற்றுற மாதிரி என்ன பேசுறாரு அப்படின்னா, இனிமே இந்த வீட்டில் வந்து நீ எதுவுமே கிடையாது, என் பொண்ணு தான் ராணிங்கிறாரு. இப்போ மட்டும் கரெக்டாக வந்து விஜய் உள்ளார வந்து யார் இந்த வீட்டோட ராணி, இந்த வீட்டோட ஒரே ராணி, இந்த வீட்டில் இருக்க அத்தனை சொத்துமே வந்து என் பேர்லையும் காவேரி பேர்லையும் தான் இருக்குது. அஜய் சும்மா எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயின்னு சொன்னால் சரியான ட்விஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.